ஒருமுறை ஒரு காட்டில் மிக கொடூரமான நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது யாரை பார்த்தாலும் கொன்று தின்றுவிடும். அவ்வளவு ஆபத்தானது. அந்த காட்டிற்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தினர் அனைவரும் நரியை கண்டு மிகவும் நடுங்கினர். ஒரு புத்திசாலியான பண்டிதர் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி நினைத்து அவரே பெருமைப்பட்டுக் கொள்வார். அவரது புத்திசாலித்தனத்திற்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது என்ற மமதை அவருக்கு உண்டு. கிராமத்தினர் நரியை விரட்ட பண்டிதரின் உதவியை நாடினர். நமது பண்டிதர் அதிகமாக படித்த புத்திசாலி. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இந்த நரியை விரட்டுவதில் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். படித்தவர்களால் எதையும் செய்ய முடியும். நாம் ஏன் ஒரு வேடனை காட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த நரியை கொன்றுவிடக் கூடாது? என்ன சொல்கிறாய்? அந்த வேடனால் ஒன்றும் செய்ய முடியாது. நரியை கண்டவுடன் அந்த வேடன் ஓடியே விடுவான். கிராமத்தினர் பண்டிதரை காண சென்ற பொழுது அவர் ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறோம். என்ன விஷயம்? பண்டிதரே, தினமும் ஒரு நரி எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. எங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை. எங்களது குடும்பத்தினர் அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள். பண்டிதரே, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் அதிகம் படித்த புத்திசாலி. அந்த நரியை விரட்ட நல்ல யோசனை சொல்வீர்கள் என்று வந்தோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பண்டிதரே. எனக்கு வேறு வேலையே இல்லை என நினைத்தீர்களா? ஐயா, உங்களை தவிர எங்களுக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த கிராமத்திலேயே அதிகம் படித்த ஒரே நபர் நீங்கள் தான் ஐயா. வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து புறப்படுங்கள். எனக்கு செய்ய நிறைய வேலை இருக்கிறது. கிராமத்தினர் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினர். போகும் வழியில் பக்கத்து காட்டில் வசிக்கும் ஒரு வேடனை அவர்கள் சந்தித்தனர். யார் நீ? உன்னை இதுவரையில் நாங்கள் இங்கே சந்தித்ததில்லையே. நான் பக்கத்து காட்டிலிருந்து வருகிறேன். எங்கள் கிராமத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு நரியை கண்டு பயந்து நடுங்குகின்றனர். அது காட்டில் தான் வாழ்கிறது. உன்னை பார்த்தால் மிகவும் பலசாலியாக தெரிகிறாய். உன்னால் அந்த நரியை இந்த காட்டிலிருந்து விரட்ட முடியுமா? அனைவரும் அந்த நரியை கண்டு பயப்படுகிறார்கள். சரி, இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த நரியை விரட்டுகிறேன். சில நாட்களில் அந்த வேடன் நரியை பிடித்து விட்டான். அனைவரும் பார்க்க அதை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தான். கிராமத்தினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பண்டிதரும் நரியை காண அங்கு வந்தார். பண்டிதர் கூண்டை நெருங்கிய பொழுது அந்த நரி பேச ஆரம்பித்தது. பண்டிதரே, என்னை விடுவிக்க முடியுமா? உன்னை விடுதலை செய்ய நான் என்ன முட்டாளா? பண்டிதரே, இந்த கிராமத்து மக்கள் முட்டாள்கள். இந்த கிராமத்திலேயே பெரிய புத்திசாலி நீங்கள்தான். எப்படியும் இவர்கள் என்னை வேறு காட்டிற்கு கொண்டு சென்று விடப் போகிறார்கள். நீங்கள் என்னை விடுவித்தால் நானே வேறு காட்டிற்கு ஓடிவிடுவேன். உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன். பண்டிதர் ஒரு நிமிடம் யோசித்தார். பண்டிதரே, சரி, ஆனால் சத்தியத்தை மறந்துவிடக் கூடாது. நான் மறக்க மாட்டேன். உடனே பண்டிதர் கூண்டின் கதவை திறந்து விட்டார். நரி அவரை கொல்ல அவர் மீது பாய்ந்தது. அந்த பண்டிதர் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்குமாக ஓடினார். அப்பொழுது ஒரு குள்ள நரியை சந்தித்தார். அதன் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். என்ன ஆயிற்று பண்டிதரே? ஏன் இப்படி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வேடனால் பிடிக்கப்பட்ட அந்த பெரிய நரி தன்னை விடுவிக்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டது. யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்தது. இப்பொழுது அது என்னை கொல்ல வந்து கொண்டிருக்கிறது. குள்ள நரி அமைதியாக இருந்தது. தள்ளி நில். நான் உன்மேல் பாய்ந்தால் நீ நார் நாராக கிழிந்து விடுவாய். அண்ணா, நீங்கள் மிகப்பெரிய பலசாலி என்று எனக்கு தெரியும். இந்த பண்டிதர் உங்களை கூண்டிலிருந்து விடுவித்ததாக என்னிடம் சொன்னார். அதை என்னால் நம்பவே முடியவில்லை. அதை பற்றித்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். அவரால் அதை நிரூபிக்க முடியுமா? அவரால் அதை நிரூபிக்க முடியும் என்று என்னிடத்தில் அவர் கூறினார். இந்த காட்டிற்கே நீங்கள் தான் சக்கரவர்த்தி. இந்த பண்டிதர் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அது முடியாத காரியம் என்று நான் கூறினேன். பண்டிதரே, கூண்டிருக்கும் இடத்திற்கு என்னுடன் வாருங்கள்.
நரியும் பண்டிதரும் குள்ளநரியும் கூண்டு இருக்கும் இடத்திற்கு சென்றனர். பண்டிதரே, என்ன நடந்தது என்று என்னிடம் கூறுங்கள். நான் இந்த நரியை இந்த கூண்டுக்குள் இருந்து காப்பாற்றினேன். இவர் பொய் சொல்கிறார். நான் இந்த கூண்டுக்குள் அடைபட்டு கிடந்தது உண்மைதான். ஆனால் எனது கூர்மையான நகங்களை பயன்படுத்தி தான் இந்த கூண்டை விட்டு வெளியே வந்தேன். என்னை போன்ற ஒரு வீரனை யாராலும் அடைத்து வைக்க முடியாது. பண்டிதரே, நீங்கள் இந்த கூண்டை எப்படி திறந்தீர்கள் என்று எனக்கு காட்டுங்கள், பார்ப்போம். பண்டிதர் தான் கூண்டை எப்படி திறந்தார் என்று செய்து காட்டினார். நீங்கள் இந்த கூண்டில் இருந்து எப்படி வெளியே வந்தீர்கள் என்று எனக்கு காண்பிக்க முடியுமா? இந்த பண்டிதர் பொய் சொன்னதன் காரணத்தினால் அவரை தண்டிக்க விரும்புகின்றேன். அதை கேட்ட நரி சந்தோஷமாக உள்ளே சென்றது. மறு நிமிடமே பண்டிதர் கூண்டை அடைத்தார். நரி நிரந்தரமாக அடைக்கப்பட்டது. என்னையே ஏமாற்றி விட்டீர்களா? நீங்கள் தான் இந்த காட்டின் சக்கரவர்த்தி ஆயிற்றே. உங்கள் மூளையை பயன்படுத்தி இந்த கூண்டில் இருந்து வெளியேறி வாருங்கள். மகிழ்ச்சி அடைந்த பண்டிதர் குள்ளநரியிடம் நன்றி கூறினார். அதே நேரத்தில் அங்கு கிராமத்தினர் அனைவரும் வந்து சேர்ந்தனர். அவர்களும் குள்ளநரியை பாராட்டினர். மதிப்பிற்குரிய பண்டிதரே, நீங்கள் அதிகம் படித்தவர். ஆனால் படித்ததை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டால் அது யாருக்கும் பயன்படாது. அதை வெளி உலகிற்கு செயல்முறையில் காண்பித்து மற்றவருக்கு உதவி செய்தால்தான் அனைவருக்கும் பயன்படும். இங்கிருக்கும் அனைவரும் சிரமப்பட்டு இந்த நரியினை பிடித்து வைத்திருந்தனர். ஆனால் அதை உங்கள் விருப்பத்திற்காக நீங்கள் எப்படி திறந்துவிட முடியும்? பண்டிதர் கிராமத்தினர் முன்னால் தலைகுனிந்து நின்றார். என் அருமை நண்பர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். குள்ளநரி பண்டிதருக்கு பாடம் புகட்டியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த கிராமத்தினர் குள்ளநரிக்கு திராட்சையை கொடுக்க அதை உண்ட குள்ளநரி மகிழ்ச்சியோடு காட்டிற்கு திரும்பியது. பல வருடங்களுக்கு முன்னர் கோசலை என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. அது மிகவும் செழிப்பான நிலம். கோசலையின் அரசர் மிகவும் நல்ல மனிதர். ஆனால் மான்களை வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்டிருந்தார். 2 நாட்களுக்கு ஒருமுறை மக்களை அழைத்துக் கொண்டு மான் வேட்டைக்கு சென்று விடுவார். எப்பொழுதும் போல அரசர் தனது காவலாளிகளை அனுப்பி மக்களை வேட்டைக்கு செல்ல அழைத்து வரச் சொன்னார். என்ன இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? விரைந்து புறப்படுங்கள். அரசர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நான் எனது வயலில் இன்று நாற்று நட வேண்டும். என் மாடுகளிடம் பால் கறக்க வேண்டும். என் குழந்தைகளை இன்று பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். என்ன தைரியம்! அரசரை எதிர்த்து பேசினால் மரண தண்டனைதான். உடனே எங்களுடன் புறப்பட்டு வாருங்கள். வேறு வழியின்றி கிராமத்தினர் காவலர்களை பின்தொடர்ந்தனர். வேட்டைக்கு சென்று இரவு திரும்பியவுடன் அவர்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டனர். இந்த மான் வேட்டையானது நாளுக்கு நாள் தொந்தரவாகி விட்டது. நமக்கு நமது எல்லா வேலைகளும் தடைபடுகிறது. இதற்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். மறுநாள் எல்லோரும் ஒரு பொது இடத்தில் சந்தித்து இதற்கு முடிவெடுத்தனர். காடு மட்டும் அருகில் இருந்தால் நாம் வேட்டைக்கு சென்று வருவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். அரசர் மான்களை வேட்டையாடத்தானே காட்டிற்கு செல்கிறார். நாம் அனைத்து மான்களையும் இங்கே அழைத்து வந்து விட்டால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் அல்லவா? நீ என்ன சொல்கிறாய்? நாம் ஒரு மான் பூங்காவை அமைப்போம். ஆனால் எங்கு? பக்கத்தில் இருக்கும் சிறிய காட்டில்தான். நாம் அங்கே ஒரு குளத்தை வெட்டி வேலி அமைத்து வலிமையான கதவு அமைத்தால் போதும். நல்ல யோசனை. நாம் இன்றே அதை செயல்படுத்த தொடங்கி விடுவோம். 2 மாதங்களில் மிகவும் கஷ்டப்பட்டு கிராமத்தினர் மான் பூங்காவை அமைத்தனர். பார்த்தீர்களா, நாம் வெட்டிய குளம் மழை தண்ணீரால் நிரம்பிவிட்டது. மான்கள் உண்பதற்கு தேவையான பொருட்களும் வளர்ந்து விட்டது. ஆனால் மான்களை இங்கு எப்படி அழைத்து வருவது? நாம் காட்டிற்கு பறைகளோடும் கம்புகளோடும் செல்வோம். புதர்களை கம்புகளால் அடித்தால் மான்கள் அனைத்தும் வெளியே வந்துவிடும். அவைகளை நாம் மான் பூங்காவிற்கு அழைத்து வந்து கதவுகளை பூட்டிவிட வேண்டியதுதான். குறிப்பிட்ட ஒரு நாளில் கிராமத்தினர் மான்களை அழைத்து வரச் சென்றனர்.
பறையை அறைந்து கொண்டும் பயங்கரமான ஆயுதங்களோடும் அவர்கள் காட்டை அடைந்தனர். ஒரு புத்திசாலியான நந்தியா என்ற மான்குட்டி அவர்களை கண்டது. இவர்களை பார்த்தால் வேடர்கள் போல் இருக்கிறது. எப்படியாவது எனது தாய் தந்தையரை நான் காப்பாற்ற வேண்டும். அது தனது பெற்றோர்களிடம் சென்றது. தந்தையே, நீங்களும் அன்னையும் புதரில் மறைந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த பக்கம் வந்தவுடன் நான் இங்கிருந்து ஓடுகிறேன். என்னை துரத்தி கொண்டு அவர்கள் ஓடுவார்கள். நான் எப்படியாவது தப்பித்து விடுவேன். செல்லமே, நாங்கள் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை. உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அன்னையே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தப்பித்து விடுவேன். நந்தியா நினைத்தது போல் அது புதருக்குள் இருந்து ஓடிய போது புதர்களை அவர்கள் கம்பால் அடிக்கவில்லை. அதற்கு பதில் அவர்கள் மான் பூங்காவை நோக்கி நந்தியாவை ஓட்டிச் சென்றனர். நல்ல வேளை, என் பெற்றோரை காப்பாற்றி விட்டேன். நந்தியாவின் பெற்றோர் மிகவும் கவலை அடைந்தனர். கிராமத்தினர் அரசரை காண நல்ல செய்தியுடன் சென்றனர். அனைவரும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்களே, என்ன செய்தி? மதிப்பிற்குரிய அரசே, உங்களுக்காக நாங்கள் ஒரு மான் பூங்காவை அமைத்திருக்கிறோம். அங்கே நிறைய விதமான மான்களை அடைத்து வைத்திருக்கிறோம். இனி அரசே, தாங்கள் வேட்டையாட வேண்டுமென்றால் காட்டிற்கு செல்ல வேண்டாம். இதை கேட்க கேட்க ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் என்பால் கொண்டுள்ள அன்பை பார்த்து நான் வியக்கிறேன். அரசர் அனைத்து கிராம மக்களுக்கும் அவர்களது உழைப்பை பாராட்டும் விதத்தில் பரிசளித்தார். மான் பூங்காவில் மாட்டிக்கொண்ட அனைத்து மான்களும் தங்களது முடிவு காலம் நெருங்கிவிட்டதாக நினைத்தன. நம்மை எப்படியும் இவர்கள் வேட்டையாடி கொல்லத்தான் போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அரசர் வந்து நம்மில் ஒருவரை கொன்று விடுகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முதிய மான் ஒரு யோசனையை கூறியது. என் அருமை நண்பர்களே, இப்படி தினமும் பயந்து சாவதற்கு பதிலாக நமக்குள் நாமே நாட்களை முறை போட்டுக் கொண்டால் என்ன? நம்முடைய இறுதி நாளை தெரிந்து கொண்டு சாவோமே. சரி, இது நல்ல யோசனையாக தோன்றுகிறது. நந்தியாவின் முறை இன்னும் வரவில்லை. அது தனது வாழ்நாளை மிகவும் அமைதியாக பூங்காவில் கழித்து வந்தது. ஆனால் அதன் பெற்றோர்கள் காட்டில் கவலையோடு இருந்தனர். ஒரு நாள் மான் பூங்காவிற்கு சென்று கொண்டிருந்த வழிப்போக்கரை அவை கண்டன. தாங்கள் மான் பூங்காவிற்கு சென்றால் அங்கிருக்கும் எங்களுடைய மகனிடம் தாங்கள் ஒரு செய்தியினை தயவு செய்து கூற முடியுமா? சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? எனது மகன் நந்தியா அங்கிருக்கிறான். வயதான பெற்றோர்களான நாங்கள் அவனை பார்க்க விரும்புகிறோம் என்று கூறுங்கள். கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் மகனிடம் சொல்கிறேன். பூங்காவை அடைந்தவுடன் வழிப்போக்கர் நந்தியாவை பற்றி விசாரித்தார். இங்கு நந்தியா என்பது யார்? அது நான் தான். உன் வயதான பெற்றோர் உன்னை நினைத்து கவலைப்படுகிறார்கள். என்னால் சுலபமாக இந்த வேலியை தாண்டி செல்ல முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டாய்? எனக்கு உணவளிக்கும் அரசருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அதோடு பழகிய இவர்களை விட்டு நான் பிரிய விரும்பவில்லை. நான் இங்கிருந்து ஓட மாட்டேன். உன் விருப்பப்படியே செய். சில நாட்களுக்கு பின் நந்தியாவின் முறை வந்தது. நந்தியா பயப்படாமல் அரசர் முன் நின்றது. தனக்கு முன்னால் பயப்படாமல் நிற்கும் மானை பார்த்த அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. தினமும் மான்கள் என்னை கண்டவுடன் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஓடும். ஆனால் இது ஓடாமல் ஒரு பாறையை போல் நிற்பதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அரசர் நந்தியாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அரசே, ஏன் என் மீது அம்பை எய்தாமல் இருக்கிறீர்கள்? உனக்கு பயமாகவே இல்லையா? இல்லை, இது என் கடமை. என் நண்பர்கள் என்னை நம்புகிறார்கள். அவர்களுக்காக நான் தங்களது அம்பை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் அம்பை எய்துங்கள் அரசே. என்னால் முடியாது. காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? உன்னுடைய தைரியத்தை பார்த்து வியந்து இந்த அம்பு உன்மேல் பாய மறுத்து கொண்டிருக்கிறது.
என்னை மன்னித்து விடு. அரசே, பூங்காவில் இருக்கும் மற்ற மான்களையும் நீங்கள் விடுதலை செய்வீர்களா? நான் அனைத்து மான்களையும் விடுதலை செய்ய விரும்புகிறேன். இனி காட்டில் இருக்கும் எந்த விலங்கினையும் நான் வேட்டையாட மாட்டேன் என உறுதி கூறுகிறேன். நந்தியா அரசரின் அருகில் சென்று அவர் பாதங்களை முத்தமிட்டது. மறுநாள் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனால் இந்த ராஜ்யத்தில் இருக்கும் மகா ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், விலங்கு வேட்டை இன்றிலிருந்து தடை செய்யப்படுகிறது. எல்லா மான்களும் மகிழ்ச்சியுடன் நந்தியாவிற்கு நன்றி கூறின. நந்தியா தனது பெற்றோர்களை கண்டுவிட்டு திரும்பி வந்து அரசருடனே தனது வாழ்நாளை கழித்தது. ஒரு சிறிய ராஜ்யத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு கேளிக்கைகளும் வேடிக்கைகளும் மிகவும் பிடிக்கும். அவனது சபையில் இருந்த அனைவரும் இதனால் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நாள், என் அருமை மந்திரிகளே, இந்த மாதம் நான் ஏதேனும் புதுமை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய அரசே, போன மாதம் நாம் ஒரு மயில் நடனத்தை கண்டுகளித்தோம். அது அற்புதமாக இருந்தது. சென்ற வாரம் நாம் கோமாளிகளை நடனமாடச் செய்தோம். ஆம், அதுவும் நன்றாகவே இருந்தது. சரி, இந்த மாதம் என்ன? மதிப்பிற்குரிய அரசே, அதிலையிலிருந்து சில கலைஞர்கள் நமது நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாடகத்திலும் கவிதையிலும் சிறந்தவர்களாம். அதில் ஒன்றும் புதுமை இல்லையே. மதிப்பிற்குரிய அரசே, நமது மூத்த மந்திர கலைஞர்களை கொண்டு நிகழ்ச்சி நடத்த சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், நானே யோசிக்கிறேன். நன்றாக நடனத்தில் பயிற்சி பெற்றிருக்கும் குரங்குகளை அழைத்து வாருங்கள். மிக அற்புதமான யோசனை மன்னரே. நல்ல யோசனை. மந்திரிகள் ஏற்பாடுகளை செய்ய புறப்பட்டனர். மறுவாரமே பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. 5 குரங்குகள் நல்ல உடையுடனும் அழகான துப்பியுடனும் வரவழைக்கப்பட்டன. அவைகள் நடனமாட பயிற்சி செய்யப்பட்டன. இசை ஒலிக்கப்பட்டது. சபை நிரம்பி இருந்தது. அனைவரும் கூடியிருக்க குரங்குகள் நடனமாடத் துவங்கின. பார்த்தீர்களா, இவை எவ்வளவு அழகாக நடனமாடுகிறது என்று? அற்புதமாக இருக்கிறது. இந்த உடையில் அவைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அப்போது மூத்த மந்திரி ஒருவர் அரசரை நோக்கி வந்தார். அரசர் குரங்குகளை ரசித்துக் கொண்டிருந்தார். மன்னா, இந்த குரங்குகள் நடனமாடுவதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆம், அனைவரும் வியந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மன்னா, நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிறிய இடையூறு ஏற்பட்டாலும் நாம் இந்த குரங்குகளை கட்டுப்படுத்தவே முடியாது. இல்லை இல்லை, இந்த குரங்குகளுக்கு நன்றாக பயிற்சி தரப்பட்டுள்ளது. நீங்கள் சொல்வது உண்மைதான் மன்னா, ஆனால் இவற்றின் அடிப்படை குணத்தை மற்றும் நாம் மாற்றவே முடியாது. இவைகள் குரங்குகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்வதை ஒற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை பெரிய சபையில் அவைகள் எத்தனை அழகாக நடனமாடுகிறது. இவைகளால் நமக்கு என்ன தொந்தரவு ஏற்பட போகிறது? உங்களால் முடிந்தால் அதை நிரூபித்து காட்டுங்கள். மன்னா, ஒரு பிடி முந்திரி பருப்பை இவற்றின் முன் வீசி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, பருப்புகளை எடுத்து வாருங்கள். அரசர் குரங்குகளின் முன்னால் முந்திரி பருப்பை எறிந்தார். திடீரென்று நடனம் நின்று விட்டது. குரங்குகள் முந்திரிக்காக ஒன்றை ஒன்று அடித்துக் கொண்டன. தங்களது தொப்பிகளையும் துணிகளையும் அவிழ்த்துவிட்டு முந்திரியை நோக்கி ஓடின. சபையில் இருந்தவர்கள் குரங்குகளின் இந்த சேட்டையை ரசித்தனர். ஹேய், அங்கே பாரேன்.
இது நடனத்தை விட மிகவும் அருமையாக இருக்கிறதே. மந்திரியாரே, நீங்கள் கூறியது உண்மைதான். அடிப்படை குணாதிசயம் எனப்படுவது யாருக்கும் மாறவே மாறாது. நன்கு கூறினீர் மன்னா. நீதி ஒருவரின் வெளித்தோற்றத்தை எப்படி அலங்கரித்து மாற்றினாலும் அவர்களின் குணநலன்கள் மாறவே மாறாது.